ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெனூஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஆப் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்ட் சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு அந்த இது ஸோ மேலே வந்து மெயின் மெனுன்னு இருக்கும். கிட்ட போனீங்கனாலே மெயின் மெனுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைல் எடிட் அப்படின்னு மேலேயே வந்து சில இது வருது. சில பேருக்கு வந்து டிஃபால்ட்டாகவே அந்த மெனுஸ் வந்துடும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எம்டிஎஸ் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸில் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்றது அந்த வீடியோ இதுலேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக் வியூஸ் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நேம் கேட்கும். நான் வந்து ஆப்ஷன் மெனு 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதில வந்து இந்த லாங்குவேஜ் மத்ததெல்லாம் நீங்க வந்து அப்படியே எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் லாங்குவேஜ மட்டும் கிளிக் பண்ணிட்டு கோட்லின் வந்துச்சு அப்படின்னா ஜாவா கன்வெர்ட் பண்ணிருங்க. அதேமாரி மினிமம் எஸ்டிகே வந்து எப்படினாலும் எடுத்துட்டு போகட்டும். அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் பில்ட் கான்ஃபிகரேஷன்ல வந்து இப்போ கோட்லின் அப்படின்னு தான் இருக்கும். கோட்லின் வந்துச்சுன்னா குருவின் மாத்திக்கோங்க. சில எக்ஸர்சைஸ் வந்து கோட்லின் குடுப்போம். அது என்ன? அது எப்படி குடுக்குறோம்? அது வச்சு ஜாவா புரோகிராமிங் ஒர்க் பண்ணலாமா? அப்படின்றத அடுத்தடுத்த எக்ஸர்சைஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, இத வந்து ஃபினிஷ் குடுத்துருவோம். ஃபினிஷ் குடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுரும். ஆ இப்ப வந்து அந்த அப்ளிகேஷன் பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து நேவிகேட் ஆயிருக்கும். சரி, இந்த அப்ளிகேஷன அடுத்து டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எக்சர்சைஸ் என்னன்றத நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு மெனு எக்சர்சைஸ் தான். இது வந்து ஒரு ஆப்ஷனல் மெனு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ஷனல் மெனு அப்படின்னா, இது ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாரி 3 டாட்ஸ் வந்து நம்மளுக்கு மொபைல்லயே இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணோம்னா, இந்த மாரி ஆப்ஷன்ஸ் வருதுங்களா? இத தான் வந்து ஆப்ஷனல் மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத இங்க வந்து நம்மளோட டாஸ்க். சரி, இப்ப இதில வந்து அந்த ஆப்ஷன் மெனு வந்து நீங்க வந்து கிளிக் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நியூ டேப் கிளிக் பண்றீங்கன்னா, அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. இப்படி பெர்ஃபார்ம் ஆகாம நியூ டேப் இஸ் கிளிக்டு அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து வரும். அதத்தான் இங்க நம்ம வந்து டாஸ்க்கா பண்ண போறோம். சரி, அதுக்கு என்னன்னா அப்படின்னா, ஸோ இந்த மெனு மெயின் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மெனு மெயின் டாட் எக்ஸ்எம்எல் வந்து எம்டியூஎஸ் ஆக்டிவிட்டில நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணோம்னா சில சிஸ்டம்ல வந்து தேவையில்லாம கரப்ஷன்ஸ் ஏற்படுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து பேசிக் வியூ ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நான் வந்து குடுத்தது. இப்ப இது எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்றப்போ உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் வந்திருக்கலாம். மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா தான் இருக்கு. எக்ஸ்எம்எல் ஃபைல காணோம் அப்படின்னு. ஸோ அதுவும் எங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ராய்டு கீழ ஏபிபின்னு இருக்கும். அதுக்கு கீழ ஆர்இஎஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழ வந்து லேஅவுட் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இங்க தான் வந்துட்டு நம்மளோட ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கு. இதுக்கு அடுத்து இதிலேயே வந்து மெனு அப்படின்னு இருக்கும். இந்த மெனுவ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மெனு மெயின் டாட் எக்ஸ்எம்எல் இதுல வந்து டிஃபால்ட்டா செட்டிங்ஸ்ன்னு இருக்கு. இந்த இத தான் வந்து நம்ம வந்து மாத்தப் போறோம். இத தான் வந்து ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஐட்டம். இது கீழ வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு டிராப் டவுன் மாதிரி வருது பார்த்தீங்களா? அதுதான் ஐட்டம். இந்த ஆப்ஷன் பார் வந்து இங்க இருக்கும். சரி. இப்ப இத என்னன்றத அடுத்து பார்த்துருவோம். இப்ப இந்த மெயின் ஆக்டிவிட்டி மெயின் டாட் எக்ஸ்எம்எல் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்படிதான் வரும். இதுல வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா பெருசா ஒண்ணும் பண்ண போறதில்ல. எக்ஸெப்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து பேக்கிரவுண்ட மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அந்த இமேஜ் கீழ இருக்கிற சாம்பிள் இமேஜ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஃபைன். இதுல வந்து இப்ப இதுல வந்து அன்வான்டடா எது இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல வந்து எது எரர் காட்டுது? நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளோட்டிங் பார்ல வந்து எரர் காட்டுதா? இதுல வந்து எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால இத வந்து எடுத்து விட்டுறலாம். உள்ளுக்க இருக்கிறதுமே எடுத்து விட்டுறலாம். பட் இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த பேக்கிரவுண்ட் வந்து செட் பண்ண போறோம். ஸோ அந்த பேக்கிரவுண்ட் வந்து நம்ம செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஜேபக் இமேஜ டவுன்லோட் பண்ணிட்டு, இந்த டிராவபிள் ஃபோல்டர்ல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இமேஜ் வந்து எங்க இருக்கோ, அங்க போய் காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. நான் வந்து இங்க டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கிறேன். இத வந்து காப்பி பண்ணி, அதுக்கடுத்து இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ பேஸ்ட் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாரி மைனஸ் அப்படின்னு வரும். நான் வந்து ஸ்கை அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன் வந்து இத நேம மாத்துறேன் அப்படின்னா, இந்த ஐஃபன், டாட் இதெல்லாம் வந்து சில கரெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும் கோடிங்ஸ்ல. ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்கை அப்படின்னு நான் வந்து மாத்திக்கிறேன். இது குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க வந்து இமேஜ் வந்து எந்த விதமான எரரும் இல்லாம வந்துரும். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து லோட் ஆகும். சரி, லோட் ஆயிருச்சு. ஓகே. இப்ப இதுக்கடுத்து இத வந்து இமேஜ் எப்படி செட் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 எக்ஸர்சைஸ்லயே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் வந்து பேக்கிரவுண்ட் அப்படின்னு குடுங்க. பிஏசி அப்படின்னு அடிச்சாலே ஆண்டனிஸ்ட் பேக்ரவுண்ட் வந்துரும். அதுக்கடுத்து இதுல வந்து அட் குடுத்துட்டு டிஆர்ஏ அப்படின்னு குடுங்க. ஸோ இந்த டிராவபிள்குள்ள ஸ்கை டோ அப்படின்ற இமேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்ப அந்த பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதுல நம்ம இந்த வேலைய தான் பார்க்க போறோம். இப்ப வந்து பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு பார்த்தீங்களா? சார் அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாலயும் இந்த மெனு மெயின்ல தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இதுலயும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க வந்து ஆஸ் யூசுவலா நம்ம வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல்ல இருக்கிற மாரி தான் இங்கேயும் மேல இருக்கிறது எதுவுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. இன்ஸ்டட் இத மட்டும் நம்ம வந்து எடுத்து விட்டுருவோம். இத எடுத்து விட்டு, அப்புறம் இங்க நான் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் குடுத்துருக்கணும். இந்த ஐட்டம்ஸ் டூல் இக்னோர் அப்படின்றது வந்து இது இங்க வந்து சில கரப்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சு. இந்த ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்கிறப்ப லாஸ்ட் இயர். ஸோ அதனால வந்து அத வந்து நான் அப்படி குடுத்துருக்கேன்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரப்ஷன்ஸ் ஏற்படல அப்படின்னா, இத வந்து குடுக்கலாம். சரி இது குடுக்கறதுக்கு முன்னாடி எது நம்மளோட டிஃபால்ட்டா இருக்கிறத நம்ம வந்து எடுத்துக்குருவோம். ஸோ அந்த ஐட்டம்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்கு. இத மட்டும் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இத எடுத்துட்டு இத ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி, காப்பி பண்ணி இத வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஸோ இங்கேயும் சொல்றேன் மெனு அந்த மெயின் மெனு அத எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க வந்து ஜஸ்ட் போய் காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்ப என்னென்ன இருக்கு அப்படின்னா, நியூ குரூப், பிராட்காஸ்ட் இப்ப இதுல வந்து நெறைய மெனூஸ் இருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த செட்டிங்ஸ் மெனுவ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, செட்டிங்ஸ் டேப் ஹாஸ் பீன் கிளிக்டு அப்படின்னு வரும். இந்த டிசைன கிளிக் பண்ணீங்கன்னா வந்துருச்சா? ஸோ ஒவ்வொன்னையும் நீங்களும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிசைன்ல. இப்ப இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டோம்னா, கீழ வந்து செட்டிங்ஸ் ஹாஸ் பீன் கிளிக்டு அப்படின்ற மாரி நம்மளுக்கு வந்து வரும். இந்த மாரி வார்னிங் வருது அப்படின்னா, அத மைண்ட் பண்ண தேவையில்ல ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்து நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். சரி இப்ப மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ள போயிருவோம். மெயின் ஆக்டிவிட்டிக்குள்ள வந்து டிஃபால்ட்டாவே எரர் காட்டுது. இது பழைய கோடிங்ன்றதுனால அப்படி வந்திருக்கும். சரி. இத வந்து எடுத்து விட்டுருவோம். மேல வரைக்கும் எடுத்து விட்டுருங்க. எப்பவுமே இந்த பேக்கேஜ மட்டும் எரேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த ஆப்ஷன் மெனு 2ன்றது இங்க நான் குடுத்துருக்க பேக்கேஜ். அதே மாரி இங்க நீங்க வந்தீங்க அப்டின்னா, ஆ நம்ம வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்டின்றத பார்ப்போம். இங்க வந்து எம்எக்ஸ் அப்டின்னு குடுத்துருப்போம். ஓகேங்களா? சரி. இப்ப இதுல கீழ இருந்து செலக்ட் பண்ணிக்குருவோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்குருவோம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணா மட்டும் போதும். அப்புறம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சில வேலைகள் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். சரி ஓகே. கெனாட் ரிசால்வ் சிம்பிள் எம்எக்ஸ் அப்படின்னு வருது. என்ன? இது வந்து ஒரு எரர். ஸோ இந்த எம்எக்ஸ்ன்றது எங்க இருக்குன்னா, இது. ஆக்சுவலா இது எத ஃபேஸ் பண்ணி அப்படின்னா, நம்மளோட பேக்கேஜ ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதனால இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே. இப்ப இத வந்து எடுத்துட்டு, இப்ப நம்ம பேக்கேஜ் நேம் என்னவா இருக்குன்றத நீங்க பாருங்க. ஆப்ஷன் மெனு 2ன்னு இருக்கா? ஸோ இத வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஓபி அப்படின்னு குடுத்த உடனே, நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் மெனுன்ற சஜஷன்ஸ் கேட்டுரும். இத அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எரரும் கிளியர் ஆயிருச்சு. எக்செப்ட் என்னன்னா, இந்த ஒரே ஒரு எரர் மட்டும் நம்மளுக்கு வந்து வருது. சர்ச் ஐகான் இஸ் கிளிக்டு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இங்க வந்து சர்ச் ஐகான் குடுத்துருக்கிறோமா? மெயின்ல போய் பாருங்க. இங்க வந்து சர்ச் ஐகான் குடுத்துருக்கோமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இது அந்த பழைய ப்ரோகிராம்ல நம்ம குடுத்த கான்செப்ட் படி வந்திருக்கு. ஸோ அதனால இங்க வந்து மெயின் ஆக்டிவிட்டில போயிட்டு இந்த சர்ச் ஐகான நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்ப ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இங்கேயும் நம்மளுக்கு வந்து எரர் வரும். கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் ரெக்வயர்டு. சரி இத எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே. இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து நம்ம உங்களோட கோடிங் பேஜ் எக்ஸர்சைஸ் 3 பேஜ்ல நான் வந்து குடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோவ நீங்க பார்த்து அப்சர்வ் பண்ணுங்க. பட் நான் டீச் பண்றப்ப உங்களுக்கு வந்து இத எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருவேன். இப்ப இதுல கிரேடல் ஸ்கிரிப்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல போயிட்டு கிரேடல் டாட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் குடுத்துருக்கிற இந்த 3 இத டைப் பண்ணுங்க. ஓகே. என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்ப அந்த பழைய எக்ஸர்சைஸ்ல நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச எக்ஸர்சைஸ்ல இருந்தே எடுப்போம். இப்ப இந்த கிரேட்டர் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து இந்த லாஸ்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? நான் ட்ரான்சிட்டிவ் கிளாஸ் ஈக்குவல் டூ ட்ரூ. அப்புறம் எனேபிள் ஜெட்டிஃபையர் ஈக்குவல் டூ ட்ரூ. அதுக்கப்புறம் நான் ஃபைனல் ஆர்இஎஸ் ஐடிஸ். அது வந்து ரெசல்யூஷன்ஸ் ஐடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈக்குவல் டூ ட்ரூ. ஃபால்ஸ் அப்படின்றத வச்சுக்குவோம். இப்ப இங்க வந்துட்டு இத பேஸ்ட் பண்ணிருவோம். இங்க வந்து ஆல்ரெடி அந்த நான் ட்ரான்சிட்டிவ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் குடுத்தத நான் வந்து எடுத்து வைக்கணும். சரி இப்படி ஒரு சேஞ்சஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப பண்ணிட்டா மட்டும் இந்த எரர் போயிருமா அப்படின்னு கேட்டா, எரர் வந்து திரும்ப கன்டின்யூ ஆகும். சார் அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ ம் இத வந்து இந்த மேல சிங்க் நவ், இக்னோர் திஸ் சேஞ்சஸ்ன்னு இருக்கா? இப்ப இந்த சிங்க் நவ் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்களா? இப்ப இது வந்து மாறிரும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்காக நான் வந்து இந்த இடத்த வந்து விட்டு வச்சிருப்பேன். ஆக்சுவலா நான் வந்து நியூ குரூப் கிளிக் பண்ணி சொல்லியிருப்பேன். நியூ பிராட்காஸ்ட் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். மத்த எதுவுமே நான் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ மத்ததுக்கும் நம்ம வந்து குடுக்கணும். இப்ப இந்த லிங்க்டு டிவைஸ், ஸ்டார்ட் மெசேஜ், பேமெண்ட்ஸ், செட்டிங்ஸ் இதுக்கும் நம்ம வந்து குடுக்கணும். மொத்தம் எத்தன ஐட்டம்ஸ் இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க்டு டிவைஸ் 1, 2, 3, ஸோ 4. இத நீங்களே வந்து டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். ஓகே. இத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஸோ 1 அதுக்கடுத்து 2, 3 தென் 4. ஓகேங்களா? ஸோ இங்க போயிட்டு இந்த கோடிங்ல வந்து எத்தன ஐட்டம் இருக்கு? ஐட்டம் 7 இருக்கா? ஸோ ஐட்டம் 7 வரைக்கும் நம்ம வந்து மாத்தணும். ஜஸ்ட் இத மட்டும் மாத்துனா போதும். இப்ப ஐட்டம் 3 வந்து ஆல்ரெடி இருக்கு. இத வந்து ஐட்டம் 4 அப்படின்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இத வந்து ஐட்டம் 5ன்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இத வந்து ஐட்டம் 6 அப்படின்னு மாத்திக்கணும். இதெல்லாம் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெட்டரா உங்களுக்கு வந்து எப்படி பண்றது அப்படின்றது தெரியும். சரி. இப்ப ஐட்டம் 4ல வந்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பாத்துருவோமா? ம். இங்க நம்மளோட கோடிங்க்குள்ளயே போயிருவோம். இந்த கோடிங் வேணாம். சரி.
இப்ப அந்த ஐட்டம் 4ல வந்து நம்மளுக்கு வந்து இந்த லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்கா, ஜஸ்ட் இத காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. அங்கங்க இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி, அங்கங்க நீங்க குடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. நியூ ப்ராட்காஸ்ட். இது இஸ் கிளிக்டு குடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. இந்த இஸ் கிளிக்ட வந்து எல்லாத்துலயும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா, அந்த இது மட்டும் தான் நம்ம மாத்த போறோமா. ஸோ, அதனால. சரி. இப்ப ஐட்டம் 4ல வந்து லிங்க்டு டிவைஸ் நம்ம வந்து குடுத்தாச்சு. இப்ப ஐட்டம் 5ல வந்து என்ன இருக்கு? ஸ்டார்ட் மெசேஜஸ்ன்னு இருக்கா? ஸோ, இத வந்து குடுங்க. அதுக்கடுத்து ஐட்டம் 6ல வந்து என்ன இருக்கு? பேமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ, இந்த பேமெண்ட்ஸ். ஐட்டம் 6 கீழ வந்து பேமெண்ட்ஸ் கிளிக்டுன்னு வரும். ஓகே. இந்த ஸ்பேஸ் வந்து விட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்து நம்ம என்ன குடுத்தாலும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப கடைசியா இருக்கிறது ஐட்டம் 7. இங்கேயும் இந்த இஸ் கிளிக்ட நம்ம வந்து குடுக்க மாட்டோம். ஸோ, அதனால குடுத்துருவோம். அதுக்கப்புறம் இத எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டு கடைசியா வந்து என்ன இருக்கு? செட்டிங்ஸ். ஸோ, செட்டிங்ஸ் இஸ் கிளிக்டு அப்படின்றத நம்ம வந்து குடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இது ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்விட்ச் கேஸ் மாரி தான் வந்து ஆக்ட் ஆகுது. கோடிங்க பத்தி பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தேவையானத குடுத்துருவோம். அதுக்கடுத்து ஆன் கிரியேட் பண்ணிட்டு, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ, இது வந்து இந்த ஃப்ராக்மென்ட் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் வரும். அதனால தான் நம்மளுக்கு வந்து இப்படி வந்து நெறைய உள்ளுக்க வந்து இருக்கு. இந்த ஆன் கிரியேட் ஆப்ஷன் மெனுலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மெனு மெயின். இந்த இத வந்து இதுல வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கடுத்து இங்க இந்த ஸ்விட்ச் கேஸ் போட்டு, இப்ப இந்த மெனுவ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? அப்படின்றத இங்க வந்து குடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆன் ஆப்ஷன்ஸ் ஐட்டம் செலக்டடா இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு குடுப்போம். ஒரு ஒரு ஐட்டம்க்கா நம்ம வந்து மாத்துவோம். அப்படின்றத இங்க வந்து குடுப்போம். இப்ப இத வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துருவோமா? இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஆல்மோஸ்ட் எந்த எரரும் கிடையாது. எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு. ஓகே. ஸோ சில நேரம் வந்து கொஞ்ச நேரம் இந்த மாரி வெயிட் பண்ற மாரி வரும் நம்மளுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, லான்ச்சிங் ஆன் டிவைஸ் வந்துருச்சு. இப்ப இது வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா, இதுல வந்து இப்ப நம்ம பார்த்த ஐட்டம்ஸ் இருக்கும். நியூ குரூப்ப கிளிக் பண்ணிட்டோம்னா, இப்ப நியூ குரூப் கிளிப்டுன்னு வருதா? இத தான் வந்து நம்ம வந்து டோஸ்ட்ன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க வந்து ஆஸ் யூசுவலா இதுல வந்து என்னென்ன தேவையோ அத ஃபுல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, அத வந்து ரெக்கார்ட்ல வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோதான். இதுலயும் வந்து இதுக்கு மேலயும் உங்களுக்கு வந்து ஏதாவது அ டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாராளமா என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் நம்ம மத்த ஸ்டாஃப்ஸையும் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. தேங்க்